ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Amudhu. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான குடல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. குடல் குழம்பு செய்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குடல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மல்லி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 6லிருந்து 7 கிராம்பு, 3 வரமிளகாய் அண்ட் 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 நறுக்கி வச்சுருக்கிற 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. சிறுசாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. நாம் இந்த குழம்புல புளி சேர்க்க போகிறதில்ல, ஸோ தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுருங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 முடி அளவு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கிறோம். வேணும்னா இதை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. எப்போவுமே குழம்பு செய்கிறப்ப தேங்காய் சேர்த்தோன்னா அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதோட 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அண்ட் வரமிளகாயோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு இதில் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி க்ளீன் பண்ணி அதோட தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அடுத்ததாக நம்ம குடல் சேர்க்குறப்ப அதிலிருந்து தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல் சேர்த்துக்க போகிறோம். இந்த குடல் பார்த்தீங்கன்னா 80% அளவு கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு 5லிருந்து 6 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குடல் எல்லாமே நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த குடலை நான் டைரெக்டாக குழம்புலையே சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு குடல் சூப் வேணும்னா இதை நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு சூப் எடுத்துருங்க. அந்த குடல் மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல நம்ம பட்டை, கிராம்பு, மல்லி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி 4லிருந்து 5 விசில் விடுங்க. அப்போ தான் கறி பர்ஃபெக்டாக வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் 4 விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக குடல் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த குடல் குழம்ப காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதை மதியம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம Arusuvai Amudhuக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my friends.